கடவுள் என்பவர் யார்? ஹரியோம் சிவோம். கடவுள் என்பவர் யார் என்ற கேள்வி பல யுகமாக மனிதர்கள் தோன்றி தோன்றி மறைகின்றது. இதற்கு சரியான பதில் இதுதான் என்று யாராலும் கூற முடியாது. ஏனென்றால் இந்த கேள்விக்கு பதில் மனிதனுக்கு மனிதன் மாறும். அவர்கள் மனநிலைக்கேற்ப அவர்கள் வளர்ப்பு முறை, வளர்ந்த இடம், வளர்க்கப்பட்ட விதம், அவருடைய ஞானம், அறிவு, அவருடைய எண்ணம், செயல் போல பல விதங்களில் மாறிக்கொண்டே இருக்கும். கடவுள் என்பவர் நம்மை கடந்தும் நமக்கு உள்ளும் உள்ள ஒரு திவ்யமான சக்தியே கடவுள் என்று நம்பப்படுகிறது. கடவுள் என்பது இந்த மாபெரும் அண்டம் என்று வழங்கப்படும் பிரபஞ்சத்தின் என்றும் உலகையும் உலக இயக்கத்தையும் உயிர்களையும் உயிர்களின் உணர்ச்சிகளையும் இயக்கத்தையும் உருவாக்கி காப்பவனே கடவுள் என்று பலரால் நம்பப்படுகிறது. கடவுள் என்பது நமக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி. அவர் தனிப்பட்ட உருவமோ உயிரோ அல்ல. அவர் உலகம் முழுவதும் விரிந்து பறந்து படர்ந்து ஓர் ஆன்மீக மகாத்மியம் பொருந்திய சக்தி என்று நம்பப்படுகிறது. கடவுளுடைய உருவம், வழிபாட்டு முறைகள், பிரார்த்தனைகள், பிரசாதங்கள் படைப்பது ஆகியவைகள் மதங்களின் கருத்துக்கள், கலாச்சாரங்கள் அதற்கேற்ற போல மாறுகின்றன. அவர் ஒரே கடவுள் என்று சிலரும், பல கடவுள் என்று பலரும் நம்புகிறார்கள். இது அவர்களுடைய நம்பிக்கையை பொறுத்ததே. கடவுளை பற்றி பல சந்தேகங்கள், கேள்விகள், ஐயங்கள் எழுப்பப்படுகின்றன. இது அறிவான கேள்வியா, அறிவு முதிர்வற்ற கேள்வியா என்று கூற இயலவில்லை. அதற்கு தெளிவான பதில் எங்கும் இல்லை. கடவுளை பற்றி அறிவு ஒவ்வொருவரின் தனிப்பட்ட அறிவும் ஞானத்தையும் அனுபவத்தையும் உணரும் தன்மையையும் நம்பிக்கையும் சார்ந்தது. யார் கடவுள்? அவர் எப்படி இருப்பார்? என்ன செய்வார்? உருவம் அற்றவரா, உருவம் உள்ளவரா? உருவம் இருந்தால் மாதிரி உருவம் உள்ளது என்று சில கேள்விகள் மனிதர்கள் எழுந்து வண்ணமே இருக்கிறது. இதற்கு யாரிடமும் சரியான பதில் இல்லை. தனிமனிதனின் நம்பிக்கை, அனுபவம், அவனுடைய உணர்வு, இதை பொறுத்தே விடைகள் மாறிக்கொண்டே இருக்கின்றன. மனிதர்கள் கடவுள் என்பவர் அண்டம் என்னும் பிரபஞ்சம் முழுவதும் படைத்து உயிர்ப்பித்து காத்து அருள் புரிந்து எல்லா உலக சக்திகளும் பொருந்தியவர். இறப்பு பிறப்பு, இரவு பகல், இருட்டு வெளிச்சம், இன்பம் துன்பம் போன்ற உலக வாழ்க்கையில் தொடர்புடைய அனைத்தையும் கடந்து நிற்கும் ஏகாந்த நிலையான நித்தியம் என்றும் மறைந்து இருப்பவர் என்றும் மகாசக்தி என்றும் கூறுகிறார்கள். இது பெரும்பாலான கூறும் விடை. ஆனால் கடவுள் என்பவர் நம்முள் நித்தியமாக ஆத்ம ரூபத்தில் இருக்கிறார், அவர் கடந்தும் இருக்கிறார் என்றும் சிலர் கூறுகிறார்கள். இந்த புரிதல் தனி மனிதனின் அறிவின் ஆழத்தையும் கருத்தையும் அவருடைய வாழ்வின் நிகழ்வுகளையும் ஞானத்தையும் அதன் மூலம் உண்டான அனுபவத்தையும் பொறுத்தே அமைகின்றது. சர்வம் கிருஷ்ணருக்கே அர்ப்பணம். நன்றி.